போராட்டம் இறங்கி போயிட்டோம் கடலோட அந்த தொழிலாளர்கள் ஆட்சிக்கிட்டு. அப்புறம் உள்ளார போன உடனே போலீஸ் மறிச்சு எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துல கடல்ல இடுப்பளவு தண்ணியில் நின்று சத்தம் போட்டு வந்தோம். இப்படி பல போராட்டங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடத்தியது உண்டு. 10 சர்க்கரை ஆலையிலே போராட தொழிற்சங்கங்களை நான் உருவாக்கினேன். சேத்தியாத்தோப்பு சர்க்கரை ஆலையில ஒரு முறைகேடு நடந்தது. அதை பூட்டிட்டு சாவி எடுத்து வாழ்த்தார் என்கிட்ட பண்ருட்டியார் ராமச்சந்திரன் எம்எல்ஏ. அவரை கூப்பிட்டு ஒரு கண்டன கூட்டத்தை சேத்தியாத்தோப்புல போட்டேன். மறுநாளே அந்த போராட்டத்தை அறிவிச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துருந்தாரு. கேட்டு எல்லா அதிகாரிகளும் அங்க ஓடியாராம். ஐயா என்ன கேஸ் போட்டுக்கோ, விமான பண்ணிக்கோ. ஏன்னா சென்னையில இருக்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் சிறையை தவிர மற்ற எல்லா மத்திய சிறையிலையும் நான் இருந்திருக்கிறேன். மாசக்கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு நாள் 5 நாள் 10 நாள் அதிகமா இருந்தது துறையூர் கிளை சிறை தான். 52 நாள். அது ஒரு பசங்கள் திட்டம் சொல்லி கேட்டு போட்டாங்க. நான் கொடுத்தல போட்டாங்க. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா தொழிலாளர் சுத்தின சொந்த வழக்கு ஒன்று கூட கிடையாது. ஏதோ பெரிய கிரிமினல் கொடு ரவுடி கொடு நினைச்சுக்காதீங்க. சொந்த கிடைக்கை வழக்கே என் வாழ்நாட்டில் ஒன்று கூட கிடையாது. எல்லாம் போராட்டத்தின் மூலமாக சிறை சென்றதுதான் மக்களுக்காக. எனவே அப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்கள் கையில எடுங்கள். இந்த கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் புதுசா வரப்போறாங்க. யார் வரப்போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு மாலையில் இந்த நேரம் தெரியும். யார் வந்தாலும் முதல் கோரிக்கையாக அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சென்று சந்திப்போம். அவர்களிடத்தில் இந்த கோரிக்கையை வைப்போம். அப்படி அந்த கோரிக்கையை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திலே பேசும் வைப்போம். அதிலேயும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் களத்திலே இறங்கி போராடுவோம். அது தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளிலே ஒரே போராடுகிறோம். உலக திருக்குறள் கூட்டமைப்பு நடத்தி இருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும். தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை வைத்து டெல்லியிலே உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறோம். தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே நடத்தியிருக்கிறோம். சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்தின் முன்பாக அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து தமிழ் அமைப்புகளையும் நடத்தி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எனவே போராட்டத்தினுடைய வரலாறு என்பது உலக திருக்குறள் அமைப்பிற்கு பொறுத்தளவு புதிதல்ல. எனவே அந்த அடிப்படையிலே தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியிலே நீங்கள் இறங்க வேண்டும். நல்ல தலைவர்கள் இங்கே உருவாகி இருக்கிறீர்கள், வந்திருக்கிறீர்கள், நன்றாக பேசினீர்கள். நம்முடைய விருதுநகர் ஐயாவும் நல்லா பேசுகிறார். எனவே நீங்கள் தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பதற்கும் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன உங்களை பிரிச்சு வைக்கிறதுக்காக அது முன்னாடி எனக்கு ஐஎன்டிசி தலைவர் சொன்னார்னு நினைக்கிறேன். அரசாங்கம் எப்பொழுது இந்த சலுகை அறிவித்ததோ அப்பவே தொழிலாளர்கள் நசுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை சொன்னார். எதுக்காக சொன்னார் சொன்னார், இந்த தொழிற்சங்கங்கள் இருந்தாதானே கேள்வி கேட்பீங்க, தொழிற்சங்கங்கள் இருந்தாதானே கோரிக்கை வைப்பீங்க, தொழிற்சங்கங்கள் இருந்தாதானே போராட்டம் நடத்துவீங்க, உங்களுக்கு தேவையே இல்லை, நீ நேராவான்னு சொல்லி மனு வாங்கிட்டு இதை போன்ற ஏமாற்று வித்தை தான் அது. மக்களை தொழிலாளர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை தான் எடுத்திருக்கிறார். அதை விழிப்படைய செய்து இந்த முறைசாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை நீங்கள் செய்யுங்கள். நாங்களும் திருக்குறள் கூட்டமைப்பிலே இன்னும் பல பணிகளை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கும் நிறைய இருக்கிறது. எனவே அந்த பணியிலே எதிர்காலத்திலே மிக சிறப்பாக நாம் அதை கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த நூலை நம்முடைய திருமூர்த்தி அவர்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்புடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கிறார்கள், அமைப்பு செயலாளராக இருக்கிறார்கள். வெளிநாடுகளோடு பல தொடர்புகளை கொண்டவர்கள். இந்த நூல் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டி, நீங்களும் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை இன்னும் மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கான ஒரு பிரச்சார யுக்தியை நீங்கள் உருவாக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். அது புலனத்தின் வாயிலாக செய்தாலும் சரி, வேறு ஊடகங்கள் வாயிலாக செய்தாலும் சரி, உங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் மக்களிடத்திலே செல்ல வேண்டும். என்று சொன்னால் பெரும்பான்மை மக்கள் அதே நோக்கத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இதை கையிலே எடுப்பது இந்த கோரிக்கை என்று ட்ரேட் யூனியன் எல்லாம் அவங்கள ஏசியில உட்கார்ந்து இந்த வேஜ் போட பத்தி பேசுறவங்க ஜிஎம் ஆபீஸ்ல. அதனால அவங்க எல்லாம் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க. நாம் நடத்துவது வேலை செஞ்சு உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கங்களாக உங்களுடைய இயக்கம் இருக்கட்டும். அதற்கு நாங்கள் உங்களோடு துணை இருப்போம் என கூறி இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திய நம்முடைய தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உலக திருக்குறள் கூட்டமைப்புக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி.